ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. எல்லாம் அடாக இருந்தால் கொஞ்சம் மட்டன் வேகலைன்னா மறுபடியும் 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளியாக 2 தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே மசாலா வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கின மசாலாவை ஆற வச்சுட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 7லேருந்து 10 முந்திரி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காவையும் துருவின தேங்காவையும் போட்டு நல்லா தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். வெங்காயம் தக்காளி தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து தேங்காய் கசகசாவையும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக தனித்தனியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மட்டன் தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கும் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம இதை வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோடு ஊற்றிடுங்க. மட்டன் தண்ணியை தனியாக சூப்புக்கோ இல்லைன்னா ரசத்துக்கோ எடுக்க வேண்டாம். இந்த மட்டனோடு சேர்த்து இந்த தண்ணி இருக்கும்போது தான் மட்டன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பை நீங்கள் போட்டுக்கலாம். கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி விழுதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் உப்பு எல்லாம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரம் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விட்டுருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு 5லேருந்து 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. மசாலா வாசனை போயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா டேஸ்டியான சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க. நல்ல சுடான சாதத்தில் அப்படியே சுட சுட இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே போலேயே மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.